மகா பெரியவாளின் மகத்தான கருணையினால் மாண்டவர் மீண்டு வந்த அதிசயம். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. கிட்டத்தட்ட 50 வருஷத்திற்கு முன்னால் ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ஸ்ரீமடத்தில் சுகாசினி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். பரமாச்சாரியா முன்னிலையில் நடக்கிற பூஜை என்பதால் எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருந்தார்கள் மடத்து சிப்பந்திகள். எல்லோரும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் மிகுந்த சோர்வுடன் அசிரத்தையாக இருக்கிற மாதிரி நின்று கொண்டிருந்தார். அவள் முகத்தில் சோகம் இழையோடியது. 30-35 வயதுதான் இருக்கும் அந்த பெண்ணுக்கு. 50-60 வயசுக்காரர்களே சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் போது அவள் அப்படி நின்றது பலருக்கும் ஒரு மாதிரி இருந்தது. சிலர் அவளை பார்த்து, அதோ அவளை பாரு, பூ இல்லாம பொட்டும் வச்சுக்காம இவளை எல்லாம் யார் இங்க வர சொன்னா அப்படின்னு முணுமுணுத்தார்கள். அவளுக்கு தர பூவும் பொட்டும் எடுத்துக்கொண்டு போனாள் ஒரு மாதரசி. ஆனால் அவள் அதை கவனிக்காத மாதிரி நாசுக்காக நகர்ந்து கொண்டாள். பூஜைக்கான ஏற்பாடுகளை விட அவளை பற்றிய பேச்சே அங்கே அதிகமாக இருந்தது எனலாம். அந்த தருணத்தில் அங்கே வந்தார் பரமாச்சாரியா. கூட்டம் மொத்தமும் சட்டுன்னு அமைதியாகிவிட்டது. அருள் ததும்ப வந்து உட்கார்ந்த ஆச்சாரியா சுற்றுமுற்றும் ஒரு தரம் உற்று பார்த்துவிட்டு தன் பக்கத்தில் இருந்த அணுக்கத் தொண்டரிடம் அந்த பெண்மணியை கூப்பிடச் சொன்னார். அவரும் அவள் அருகில் சென்று மகா பெரியவா அழைப்பதாக கூறவும் பக்தி சிரத்தையுடன் பவ்யமாக வந்து பரமாச்சாரியா முன்னால் நின்றாள் அந்த பெண்மணி. ஆச்சாரியா அவளை கருணை பொங்க ஒரு முறை பார்த்துவிட்டு, சுகாசினி பூஜை நடக்கிற இடத்துல நீ மட்டும் இப்படி மூலினெத்தியோடு இருக்கலாமோ? இந்தா இதை இட்டுக்கோ. கை நிறைய குங்குமத்தை எடுத்து நீட்டினார் பரமாச்சாரியா. பெரியவா பிரசாதம் அவர் கையால் தரமாட்டாரா என ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள் மத்தியில் அவளுக்கு அப்படி ஒரு அனுக்கிரகம். ஆனால் அந்த பெண்ணோ, வேண்டாம் பெரியவா, நான் குங்குமம் இட்டுக்கக்கூடாது என்று அலறி ஒரு அடி பின்னே சென்றாள். சுற்றியிருந்தவர்கள் ஆச்சரியமாய் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். ஏனென்று காரணம் சொல்லு என்றபடி மகா பெரியவா அவளை தீர்க்கமாய் பார்த்தார். அவளும் அது புரிந்தது போல அதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பித்தாள். என்னோட ஆத்துக்காரர் இந்திய இராணுவத்தில் இருந்தார். 6 மாசத்துக்கு முன்னால எனக்கு மிலிட்டரியிலிருந்து ஒரு கடுதாசி வந்தது. பார்டரில் நடந்த ஒரு சண்டையில் அவர் செத்து போயிட்டார்னும் எதிரிகளிடம் சிக்கிண்டிட்ட அவரோட உடல் கூட கிடைக்கலன்னும் அதில் எழுதியிருந்தா. எனக்கு லோகமே இருண்டெடுத்து என்று அவள் கண்ணீருடன் சொன்னதும் பக்கத்தில் இருந்தவர்கள் அவள் மேல் அனுதாப அலை வீசினார்கள். இருந்தாலும் இப்போ மடத்தில் நடக்கிற சுகாசினி பூஜைக்கு இவள் ஏன் வந்தாள் என்பது தெரியாமல் அனைவர் நெற்றியும் சுருங்கியது. மகா பெரியவா, சரி நீ வந்த காரணத்தை சொல்லு என்றார் போல் அவளை மேலே சொல்லும்படி தலையசைக்க அவள் தொடர்ந்தாள். அவ்வளவு துக்கத்தையும் அடக்கிண்டு மனசை திடப்படுத்திண்டு அவருக்கு செய்ய வேண்டிய கர்மாவையெல்லாம் செஞ்சுண்டேன் பெரியவா. அவரோட ஆன்மா சாந்தி அடைய நான் இன்னும் அவருக்கு செய்ய வேண்டிய கர்மா என்னன்னு பெரியவா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கத்தான் இங்கே வந்தேன். இங்கே வந்தப்புறம்தான் இப்படி ஒரு பூஜை நடக்கிறதே எனக்கு தெரியும் பெரியவா. இந்த சமயத்தில் நான் இங்கே இருக்கிறது ரொம்ப தப்பு. என்னை மன்னிச்சுடுங்கோ பெரியவா. நான் இன்னொரு நாள் வந்து கேட்டுக்கிறேன் என்று கைகூப்பி நமஸ்காரம் பண்ணிவிட்டு வெளியே செல்ல ஆயத்தமானாள். மகா பெரியவா அவளை சைகையால் தடுத்து நிறுத்தினார். பின் சில வினாடிகள் தன் கண்களை மூடிக்கொண்டார் பெரியவா. அதற்கு அர்த்தம் தெரியாமல் அங்கே இருந்த பலரும் அவள் மேல் பரிதாபப்பட்டார்கள். ஆனாலும் அவள் இருப்பதில் ஒரு அசௌகரியம் இருப்பதாக அங்கிருந்த சிலரின் முகம் சொன்னது. அந்த பெண்ணும் தன் கண்ணீரை துடைத்தபடியே நகர ஆரம்பித்தாள். உன்னை யாரு போக சொன்னா? நீ இங்கே தாராளமாக இருக்கலாம், பூஜையிலும் கலந்துக்கலாம். உன்னோட ஆம்படையான் உசுரோடு தான் இருக்கான்.
பெரியவா குரல் கோவில் மணியாக ஒலித்தது. அதை கேட்டு சட்டென்று திரும்பி பெரியவா அருகில் வந்தாள் அந்த பெண்மணி. அவளிடம் நிறைய குங்குமத்தை எடுத்து கொடுத்தார் பரமாச்சாரியா. கை நடுங்க, உடல் சிலிர்க்க, கண்ணில் ஜலம் வழிய பெருமூச்சு வாங்கி கொண்டாள் அந்த பெண்மணி. இனி மூலி நெத்தியோடு இருக்க வேண்டாம், குங்குமத்தை இட்டுக்கோ என்றார் மகா பெரியவா அதே கணீர் குரலில். பதட்டத்தில் அனிச்சையாக நெத்தி நிறைய குங்குமத்தை வைத்து கொண்டாள் அந்த பெண். மகா பெரியவாளே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அங்கே மறுவார்த்தை எழுமா என்ன? பெரியவா சுற்றிலும் இருந்தவர்களை பார்க்க எல்லோரும் அந்த பெண்ணிற்கு மஞ்சள், குங்குமம், புடவை, ரவிக்கி துணி, திருமாங்கல்ய சரடு, புஷ்பம் என்று எல்லாம் தந்து பூஜையிலும் கலந்து கொள்ள வைத்தார்கள். பெரியவா வாக்கில் நம்பிக்கை இருந்தாலும் பயத்துடனேயே பூஜையில் அமர்ந்து மகா பெரியவரையே தியானித்துக் கொண்டிருந்தாள் அந்த அபலை பெண். அடுத்த வெள்ளிக்கிழமை மகா பெரியவாளை தரிசனம் செய்ய மறுபடியும் வந்திருந்தாள் அதே பெண்மணி. நெற்றியில் குங்குமம், தலை நிறைய பூ என மங்களகரமாய் தோன்றினாள். முகத்தில் இழையோடிய சோகம் சருகாயிருந்தது. அவள் பக்கத்தில் இருப்பது தேசத்திற்கான யுத்தத்தில் காணாமல் போன அவள் கணவன்தான். மகா பெரியவா அவர்களை பார்த்தார். அவருக்கு தெரியாததா? ஆனந்த பெருக்கில் அந்த பெண்மணியே சொல்ல ஆரம்பித்தாள். பெரியவா, ஒரேடியா போயிட்டாருன்னு நாங்கள் எல்லோரும் நினைச்சிட்டு இருந்த என்னோட ஆத்துக்காரர் உங்க ஆசீர்வாதத்தால இதோ உசுரோட வந்துட்டார். இந்தியாவோட பார்டர்ல காவலுக்கு இருந்த அவர் எதிரிகளோட நடந்த சண்டையில குண்டடிப்பட்டு விழுந்துட்டாராம். இவர் செத்துட்டதா நினைச்சு இழுத்துண்டு போய் எங்கேயோ மலை மேல் வீசிட்டு போயிட்டாலாம் எதிரிகள். நம்ம நாட்டு வீரர்கள் ஒரு வாரம் தேடி அலைஞ்சுட்டு உடலும் கிடைக்காததால இறந்துட்டதா தகவல் சொல்லிட்டா. ஆனா மலை மேல கிடந்த இவரோட உடல்ல கொஞ்சம் நெஞ்சம் உசுறு ஒட்டிண்டு இருந்திருக்கு. யாரோ மலைஜாதிக்காரர் பார்த்துட்டு ஏதேதோ வைத்தியம் பண்ணி பொழைக்க வச்சிருக்கா. வெளிச்சி எழுந்ததும் அவளுக்கு நன்றி சொல்லிட்டு எப்படியோ தடுமாறி தத்தளிச்சு ஆத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். அன்னிக்கு எனக்கு குங்குமத்தை கொடுத்த நீங்க தான் மலைவாசி ரூபத்தில் இருந்து இவரை காப்பாத்தியிருக்கேள். நன்றி பெரியவா. மலைவாசின்னா யாரு? சதா மலைவாசம் பண்ற அந்த பரமேஸ்வரன் தான் மலைவாசி. அவன்தான் உன் ஆத்துக்காரரை காப்பாத்தியிருக்கான். அதனால இனிமே உங்களுக்கு எந்த குறையும் வராது. க்ஷேமமா இருங்கோ. கை நிறைய குங்குமத்தை அள்ளி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார் அந்த கருணை கடலான காஞ்சி கடவுள். சந்தோஷமாய் வாங்கி நெத்தி நிறைய இட்டுக்கொண்டு ஆனந்தமாய் புறப்பட்டாள் அந்த பெண்மணி. जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर